Yes, hello friends. Yes, வணக்கம். Yes, friends, வணக்கம். Yes, thank you first of all to Tamil Nadu Digital Marketers community for giving this opportunity. என்னன்னா கம்யூனிட்டி சம்பந்தமா ட்ரைப் சம்பந்தமா பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு. ஸோ ஐ எம் ரியலி கிளாட் டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு டிஜிட்டல் மார்க்கெட்டியர்ஸ் கம்யூனிட்டி. இட் இஸ் எ கிரேட் ப்ளஸர் பீயிங் ஹியர் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிட்டி பில்டிங், அது ஆர்கானிக்காக எப்படி பில்ட் பண்ணுறது, அது மூலியமாக ஹவு கேன் பி ஃபார்ம் எ பிக் ட்ரைப், அந்த ட்ரைப் மூலியமாக என்னென்னலாம் பண்ண முடியும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வி ஆர் ஆல்சோ போர்ட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். பர்டிகுலர்லி வந்து எதெல்லாம் நம்ம போர் ஆகிருக்கோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக போரான விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து நம்ம போர் ஆகிருக்கோம். கரெக்டாக? எஸ், அதில் வந்து ரொம்ப ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லைவ் ஆட்ஸு பார்த்து 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 நமக்கு போர் அடிச்சிருக்கு. எஸ், அது வந்து நமக்கே வந்து ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வில் பில்டு தி வெபினார் பேஸ் செல்லிங்க்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுவோம். அது பில்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்லைன் செல்லிங், நம்மளுடைய டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுவோம். ஸோ வெபினார் பேஸ் செல்லிங்க்கான ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நடக்க போகிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து வில் டூ தி அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேஸ்புக் ஆட்ஸ் போடுவோம். ஃபேஸ்புக் ஆட்லேருந்து வில் பிரிங் தம் டு தி ஃபனல். ஃபனல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெபினாருக்கு இன்வைட் பண்ணுவோம். வெபினாரில் யூ வில் பி செல்லிங் யுவர் ரெக்கார்டட் கோர்சஸ் ஆர் லைவ் கோர்சஸ். இதுதான் வந்து ஆன்லைனில் நார்மலாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். டைரெக்டாக செல்லிங் போயிட்டு அதுக்கப்புறம் யூ வில் ஃபார்ம் எ ட்ரைப். அதுக்கு பதில் கேன் வி திங்க் இன் அனதர் வே அப்படிங்கிற யோசித்தேன். ஸோ தட் இஸ் வென் ஐ டிசைடட் ஐ எம் கோயிங் டு பில்ட் ஆன் ஆர்கானிக் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்சும் வேற மாதிரி, அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்தில் கேன் வி பில்ட் தி கம்யூனிட்டி. இதுதான் நம்ம வந்து பிளான் பண்ணது. ஸோ நார்மலாக இருந்த வெபினார் பேஸ் செல்லிங் நான் அதுவும் பண்ணியிருக்கேன். அந்த வெபினார் பேஸ் செல்லிங் வந்து என்ன அப்படின்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி சலுப்புத்தன்மை வந்துடுது. ஓகே, ஸோ அதை வந்து உடைக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஐ யூஸ் மை இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஃபேஸ்புக். நான் இது மாதிரி வந்து இத்தனை நாள் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் இது சம்மந்தமாக கிளாஸஸ் எடுத்துருந்தேன்னா எனக்கு வேற என்ன நல்லா வரும் அப்படின்னு பார்த்தேன். ஃபார் டூ ரீசன்ஸ். ஒன்று வந்து ஐ டோன்ட் வாண்டட் டு டூ திஸ் செல்லிங் பிஸ்னஸ் மாதிரி பண்ண வேண்டாம். இன்னொன்று, ஃபேஸ்புக் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவு கேன் வி டிஃப்ரென்ஷியேட் அவர் செல்ஃப், நம்மள்ட்ட இருக்க என்ன யூனிக் ஸ்கில்ஸ் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு தென் ஐ டிசைடட் லெட் மீ டூ எ 21 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 day சேலஞ்சை ஆரம்பித்தேன். வென் ஐ போஸ்டட் திஸ் இன் மை ஃபேஸ்புக் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 54 பேர் ஜாயின் பண்ணாங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் பேட்ச். எப்பயுமே என்ன பண்ணுவோம், 1 hour வெபினார், 21 hours ரெக்கார்டட் கோர்ஸ் கொடுப்போம். இதில் 21 days லைவ் கிளாஸஸ், அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்க போகிற பெனிஃபிட்டுக்கான செகண்ட் லெவல் சேல். ஓகே, ஃபனலில் என்னுடைய சேல்ஸ் ஃபனலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் சேல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் என்னைக்கோ நடக்க போகிற லைஃப் லாங் ஆக்சஸ் இருக்கும்ல, அந்த கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிற மாதிரி செகண்ட் லெவல் டிஃபைன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரேதர் தென் செல்லிங் ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு ஆட் வேல்யூ ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் அந்த ஆடிங் வேல்யூ நடந்துருச்சு அப்படின்னா பீப்புள் வில் பை ப்ராடக்ட் ஃப்ரம் யூ. ஓகே, தட் வாஸ் தி மெயின் திங் தட் ஐ நோட்டிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா when you are adding value to the customers by default என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் வேர்ட் ஆஃப் மவுத் கிரியேட் ஆகும். டிஜிட்டல் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் கிரியேட் ஆகும். டிஜிட்டல் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் நடக்கிறப்ப உங்களுக்கு அடுத்த பேட்சுக்கான இஃப் உங்களுடைய வேல்யூ ப்ரொவைட் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த பேட்சுக்கான கஸ்டமர்ஸ் பை டிஃபால்ட் உங்களை தேடி வருவாங்க. ஒன்று உங்களை தேடி வருவாங்க, இல்லை ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு they will suggest to different people and by default உங்களுடைய அடுத்த பேட்சும் ஃபில் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் 64 மெம்பர்ஸ் இருந்தாங்க, அதுக்கு அடுத்து செகண்ட் பேட்சில் வந்து ஒரு 54 மெம்பர்ஸ் இருந்தாங்க. பட் டு மை சர்ப்ரைஸ் தேர்ட் பேட்சில் 100 பேர் வந்தாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்
வெறும் ஃபேஸ்புக்கில் ஒரு பைசா செலவு பண்ணாமல் லாஸ்ட் வீக்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அது வரைக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் 299 பீப்புள் பில்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் சினாரியோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுற சினாரியோ, அதை பிரேக் பண்ணிவிட்டு கம்யூனிட்டிக்கு ஃபஸ்ட்டு ஆடிங் வேல்யூ, அதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். அந்த வேல்யூ எடிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட் வாட் வி குட் டூ இஸ் we can get lot of organic customers in. இந்த ட்ரைப் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறதுக்கு they need something unique. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா they have to stand for something. They see it as a movement. ஓகே, இப்போ ஆப்பிள் ஃபோனுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் எ ட்ரைப் கல்ச்சர். அது கூட நான் கனெக்ட் ஆனேன்னா எனக்கு ப்ரிவிலேஜ் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய கருத்துக்களும் அவங்களுடைய கருத்துக்களும் ஒத்த கருத்துக்களாக இருக்கு, we see a lot of sync here அப்படின்னு சொல்லிட்டு they have to associate with the tribe. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, ஸோ அந்த ட்ரைப்ல உங்களுக்கு டிஜிட்டல் வேர்ட் ஆஃப் மவுத் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கேமிஃபை சம்வேர். அந்த கேமிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இது நடந்துச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட்டு, இது நடந்துச்சுன்னா செகண்ட் லெவல் சர்டிஃபிகேட், இந்த இதெல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் சேர்த்து கொடுக்குறப்ப தே ஃபீல் ப்ரிவிலேஜ். அண்ட் ஒரு விஷயம் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறப்ப அவங்களுக்கும் அது உண்மையிலே நடந்திருக்கு அந்த வேல்யூ. அதனால தே ஃபீல் ப்ரைட் இன் ஷேரிங் தீஸ் திங்ஸ். எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, என்னுடைய கம்யூனிட்டியில் இதை கற்றுக்கிட்டு போனவங்க எனக்கான ஒரு அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லியிருந்தாங்க, இந்த ப்ரோக்ராம் நம்பி போய் சேருங்க, இன்கேஸ் உங்களுக்கு 21 டேஸில் பெனிஃபிட் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்யூனிட்டி டெவலப் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஜாயின் பண்ணாமல் அந்த பெனிஃபிட்டை பார்க்கவும் அவர் 10 பேருக்கு சொல்கிறாரு, அதில் 4 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு சிலர்லாம் 10 பேரையும் சேர்த்து விட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு திஸ் கம்யூனிட்டி அண்ட் ட்ரைப் ஃபார்மேஷன் வேறு லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். ப்ரொவைடட் ரெண்டு விஷயம், ஒன்று யூ ஹாவ் டு ப்ரொவைட் தி வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிடணும். ரெண்டாவது யூ ஹாவ் டு என்கேஜ் தி கம்யூனிட்டி ஸோ தட் கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்க தே வில் ஆட் வேல்யூ டு ஈச் அதர். பீப்புள் நீட் சப்போர்ட். ஓகே, அது ரெண்டாவது. மூணாவது வந்து தே ஷுட் ஃபீல் ஆஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் தட் மூவ்மெண்ட். நீ கிளாஸ் எடுக்கிற, நான் அதனால் அட்டன் பண்ணுறேன், எனக்கு வேல்யூ கிடச்சிச்சுன்னு போகாமல் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்து அது மூலயமா நம்ம கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கேமிஃபிகேஷன் அண்ட் பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இந்த கேமிஃபிகேஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் கேன்வாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு பண்ணலாம். மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த வெபினார் செல்லிங்க்கும் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆர்கானிக் கம்யூனிட்டி பில்டிங்க்கும் என்ன அப்படின்னா they interact with the real person. ஓகே, இந்த வெபினார் செல்லிங்கில் சில பிரச்சனைகள் இருக்குது. தி கோர்ஸ் கம்ப்ளீஷன் ரேட் இன் வெபினார் செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாரோட கோர்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. எஸ், இன்க்ளூடிங் யூடெமி. ஓகே, பட் இன் கேஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸ் தி கன்வர்ஷன் இஸ் மோர் தென் 70%. அந்த 70% கன்வர்ஷன் நான் வச்சிருக்கிற கிளாஸ்லாம் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி 5 AM வெபினார் அப்படிங்கிறது தான் நம்மளுடையது. நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், டிஃப்ரெண்ட் பிளேசஸில் தேடி பார்த்தேன், ஏதாவது ஆன்லைன் ஈவெண்ட்லாம் 5 மணிக்கு வைக்கிறாங்களான்னு எதுவுமே இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு கிரியேட் தட் 5 AM கல்ச்சர். 5 AM அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட். யார் யாரெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ தே வில் பிகம் பார்ட் ஆஃப் இட் அண்ட் தே வில் என்கரேஜ். ஏன்னா மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கும், அதை வந்து கேன் வி லிவரேஜ் அப்படின்னு எடுத்துட்டு தே ஹேவ் டேக்கன் திஸ் அப்ரோச். ஓகே, ஸோ நவ் விதவுட் ஈவன் டூயிங் ஒன் சிங்கிள் அட்வர்டைஸ்மெண்ட் ஐ ரேன் 21 day program. இது வரைக்கும் 299 people they joined for just 777. That means per day they are spending 37 rupees. சரவண பவனில் காஃபி குடிக்கிறதோட 3 ரூபா கம்மி, நோ ஜிஎஸ்டி. ஓகே, தட் மீன்ஸ் தே ஆர் சீயிங் தி வேல்யூ தேர். ஒரு நாளைக்கு 30,000 ரூபா கொடுத்துட்டு ஒன்று கற்றுக்கிட்டு அந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிறப்ப தே ஃபீல் என்கரேஜ். வேல்யூ ஃபார் மணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து அந்த கம்யூனிட்டி அந்த ட்ரைபோட விஷயங்கள் வந்து என்னன்னா அந்த எனர்ஜி வேற லெவலுக்கு இருக்கும். அண்ட் தட் இஸ் ஹவ் யூ ஃபார்ம் எ பிக்கர் கம்யூனிட்டி. ஸோ அந்த கம்யூனிட்டி ஏன்னா 300 பேர் வந்து 3000 ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ அப்படின்னா வேல்யூ எடிஷன் ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னா. ஓகே, எஸ், இதுதான் நான் மெயினாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஐம் நாட் ஏபிள் டு ஷேர் மை மைண்ட் மைஸ்டர் மேப், என்னால் இங்கே ஷேர் பண்ண முடியல, ஸ்க்ரீன் ஷேரிங் டிசேபிள் ஆகிருக்கு. பட் எனிவேஸ் திஸ் இஸ் தி மெயின் திங் தட் ஐ வாண்டட் டு கம்யூனிகேட் வித் ஆல் ஆஃப் யூ. Do you have any queries here?
எனி கொரிஸ் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டைப் இன் தி கொரிஸ். எஸ், யூ கேன் ஹேவ் யுவர் கொஸ்டின்ஸ். ஐம் நாட் அகேன்ஸ்ட் வெபினார் செல்லிங். இது ஓகே, ஜெயஹாசன், ஓகே சூப்பருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, என்ன அப்படின்னா அந்த 5 AM அப்படிங்கிற அப்ரோச் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது புதுசுலாம் கிடையாது. ஓகே, ராபின் சர்மாவோட புக்கில் 5 மணிக்கு எந்திரிங்கன்னு பல டைம் சொல்லியிருக்காரு. ஜாக் என்ஃபீல்டு சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல பேசுகிறப்ப வந்து ஏர்லி அவேக்கனிங் பற்றி பேசியிருப்பார். ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி சொல்லலையா, நம்ம அப்பா அம்மா சொல்லலையா, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. செய்யணும் அப்படின்னா யாராவது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும், அந்த ஃப்ரெண்டு எழுப்பி விடணும், இல்லை என் கூட இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட போனால் ஒரு லேர்னிங் இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸோட 5 மணிக்கு எந்திரிச்சு வரதெல்லாம் பெரிய விஷயம். யூ வில் நாட் பிலீவ், காலையில் 5 மணிக்கு 100 பேர் வந்து ஜூம் வெபினாரில் வந்து உட்காந்துருக்காங்கன்னா யூ கேன் கன்சிடர் தட் லெவல் ஆஃப் எனர்ஜி. தட் கேன் ஒன்லி கம். இது பெய்டாக காசுக்காக ஒரு கோர்ஸ் நடத்தணும்னா வராது. கம்யூனிட்டியை முன்னிலைப்படுத்தி அவங்களுக்காக ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 பேர் என்ன 200 பேர் 500 பேர் கூட வர வைக்கலாம் காலையில். எஸ், ஐ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் waking up the people and making them come at 5 AM. எஸ், ஸோ வந்து வெபினார் செல்லிங் நான் அகேன்ஸ்டான ஆள் கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் டு மேக் எ மூவ்மெண்ட், சி வெபினார் செல்லிங் எல்லாருமே அதே ஃபார்மேட் பண்ணுறப்ப சி என்ன நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வெபினார் செல்லிங் பண்ணுவோம், இல்லாட்டி டேரெக்டாக டிஜிட்டல் ப்ராடக்ட் வச்சுட்டு 555 500லேருந்து 999 இல்லை 1200 வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு புஷ் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுதான் நார்மலாக நடக்கிறது. எல்லாரும் அதுதானே பண்ணுறாங்க. சி இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் கோவிட் இருக்க எல்லாருமே எக்ஸ்பர்ட் தான். ஓகே, இஃப் யூ நோ சம்திங் யூ கேன் பிகம் அன் எக்ஸ்பர்ட், நோ டவுட். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தரீங்க, அதில் தப்பு எதுவுமே கிடையாது. ஓகே, அதில் ஒரு குவாலிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிளியராக போகும், பிரச்சனையே இல்லை. பட் எங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் கோர்ஸ் கொடுத்துட்டு 30% 40% கன்வர்ஷன் ரேஷியோ இருந்துட்டு அந்த ட்ரைபுக்கு உங்களால் வேல்யூ எடிஷன் கொடுக்க முடியல அப்படின்னா யூ ஆர் ஸ்ட்ரக் சம்வேர். அதுக்கப்புறம் வேற லெவலுக்கு மூவ் ஆக முடியாது. அதுக்கு பதில் முதல்ல வேல்யூ கொடுத்துருங்க. லெட் கம்யூனிட்டி டாக் ஃபார் யூ அப்படிங்கிற அந்த அப்ரோச் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஹவ் வாஸ் யுவர் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கம்யூனிட்டி பில்டிங், ஹவு மெனி டேஸ் டிட் இட் டேக்? ஓகே, முனிஷா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ ஸ்டார்ட் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் ப்ளூ பிரிண்ட், அது மட்டும் தான் என்னுடைய கோர்ஸ். அதுதான் ஆன்லைனில் செல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு நாளைக்கு வந்து 70 பேர் வருவாங்க, 7 பேர் வந்து கோர்ஸ் வாங்குவாங்க, 3000 ரூபாய்க்கு கோர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 months அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணேன். இன்னும் அந்த கம்யூனிட்டி இருக்குது, அதுக்கு நான் வேல்யூ எடிஷன் கொடுத்துட்டே இருக்கேன். அதான் ட்ரெயின் ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸை வித்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேல்யூ எடிஷன் கொடுக்குறது, அதான் ஃபர்ஸ்ட் இது வெபினாரில். ஓகே, பட் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருமே அதே பேட்டர்ன் பண்ணுறப்ப எனக்கு எதுவுமே வித்தியாசமாக தெரியல. தேர் ஆர் சோ மெனி எக்ஸ்பர்ட்ஸ் இன் இந்தியா. அவங்க பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சனால தான் ஐ டுக் தி அதர் வே ரவுண்ட். இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், எல்லாரும் பண்ணுறதான் இப்போ பண்ணோம்னா வி வில் பிகம் ஃபெயிலியர். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, 100 கோச்சஸ் இப்போ இருக்கலாம், இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் ஒன்லி டாப் 20 வில் பி தேர். அந்த டாப் 20லையும் ஒன்லி டாப் 4 வில் பி மேக்கிங் ஹியூஜ் ஹை அமௌண்ட் ஆஃப் மணி. ஓகே, when it comes to webinar selling or digital product selling. ஸோ இந்த இடத்துல தான் மாற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் ஏ பேக் சீட். ஒரு 2 நாள் யோசித்தேன். சடனாக வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம், நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னு பார்த்துட்டு 5 AM அப்படிங்கிறத தான் இது. அண்ட் பாசிபிலிட்டி திங்கிங், நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு கிவ் ஹோப் டு தி பீப்புள். ரெண்டாவது கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுது இந்த மொமெண்ட்டில். இந்த ரெண்டையும் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 21 நாள் ஆகும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? 5 AM சேலஞ்ச் பண்ணுவோம். மக்களுக்கு சேலஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை பிடிக்கும் ஒன்று. அண்ட் இன்னொன்று, அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஓகே, 100% ரிசல்ட் இதில் எந்த ப்ரோக்ராம்லையும் ஆன்லைனில் பண்ணுறது கஷ்டம். எனக்கு 72% வரைக்கும் பீப்புளோட டர்ன் அவுட் ரேஷியோ இருக்குது. உள்ளே வந்து டெய்லி வர்றது வந்து 100 பேர் இருக்காங்க, 72 பேர் மினிமம் வந்துடுறாங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் ஹிட்ஸ் 85 100 4 டைம் ஹிட் ஆயிருக்கு. பட் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 to 78, இதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்க ஃபேக்ட். பட் இதில் ஒருத்தரே டெய்லி ஆப்சென்ட் ஆகிறது கிடையாது, மாறி மாறி ஆப்சென்ட் ஆகிறதுனால எஸ் 70% அப்படிங்கிறது ஃபார் மீ அக்கார்டிங் டு மீ 72% இஸ் ஏ குட் நம்பர் வென் கம்பேர்ட் டு ரெக்கார்டட் கோர்ஸ் செல்லிங். ஓகே, அண்ட் ஒரு நாள் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட் போடுறேன். அந்த 5 AM சேலஞ்ச் அண்ட் பாசிபிலிட்டி திங்கிங், இந்த 2 வார்த்தையுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. சேலஞ்ச், பாசிபிலிட்டி, திங்கிங், இந்த வேர்ட்ஸ்க்காகவே வந்து சேர்ந்தாங்க. அண்ட் பர்டிகுலர்லி நான் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் பண்ணல. என்னுடைய ஃபேஸ்புக்லையும் என்னுடைய வாட்ஸ்அப்லையும் தான் வந்து நான் போஸ்ட் போட்டேன். அதை பேஸ் பண்ணி 54 ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவங்க வேல்யூ பார்க்கவும் ஐ அனௌன்ஸ்ட் நதர் பேட்ச் 6:30 பேட்ச் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவேன். என்னுடைய ஆல்டர்னேட்டிவ் எப்படி இருக்குன்னா,
5 AM பேட்ச் 6:30 பேட்ச் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறது 6:30 இருக்கும். இந்த 5 AM முடிக்கிறப்ப அடுத்த 5 AM பேட்ச் ஆகும். ஸோ ஓவர்லாப் ஆகும். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் எடுப்பேன். 5 o'clock ஒரு பேட்ச், 6:30க்கு ஒரு பேட்ச், 5 to 6 முடிஞ்ச ஒரு half an hourல ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ லேட் ஹவுல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கானது 6:30 பேட்சாக வச்சேன். ஸோ இப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. வித்தின் 3 days I was able to get 54 registrations. ரைட். செகண்ட் பேட்சுக்குலாம் எனக்கு வேலை இல்லை. மை கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அவங்க they took care of இது அவங்களுடைய ப்ராடக்டாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பெனிஃபிட் நிறைய பேருக்கு சேரணும்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணி நிறைய பேரை சேர்த்து விட்டாங்க. அண்ட் ஐ ஹேவ் சம் கேமிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் ஆல்சோ. வேற நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், இது நான் வந்து செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. ஸோ யூ கிஃப்ட் திஸ் கோர்ஸ் டு சம் ஒன், ஐ கிஃப்ட் யூ தி வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் டு கிஃப்ட் அண்ட் கேமிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் level 1, level 2, level 3 சர்டிஃபிகேஷன்ஸ். அது வந்து பீப்புள் வுட் ஆல்வேஸ் லவ் டு, அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, சேலஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அது யார்ட்டையா சொல்லணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதுக்கான எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம். ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம். எஸ். ஸோ அது வந்து அவங்க வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணவும் வேர்ட் ஆஃப் மவுத், டிஜிட்டல் வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 299 பேர் லெஸ் தென் இன்னைக்கு ஆக்சுவலாக எக்ஸாக்ட்லி 31st டே, இன்னைக்கோட 31st டே ஆகுது. பட் எனக்கு இப்போ வந்து 5வது பேட்சுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஐ ரன் parallel பேட்சஸ். ஃபர்ஸ்ட் 28 டேஸில் 2 பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பேட்ச் 3 and 4 ரன் ஆகிட்டு இருக்கு. June 22 வந்து பேட்ச் 5. ஸோ இந்த 5 பேட்சஸ் சேர்த்து 299 பீப்புள் இது வரைக்கும் இருக்காங்க. அண்ட் அகைன் எல்லாமே ஆர்கானிக்காக வந்தது. எஸ். ஹவு டிட் பீப்புள் கெட் தி ட்ரஸ்ட் டு ஜாயின் தி கம்யூனிட்டி? புது கம்யூனிட்டி. எஸ். இது வந்து ஐ கேன் சே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொல்லலாம். வேக்கிங் அப் ஏர்லி அட் 5 o'clock இஸ் நாட் நியூ டு மீ. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ ரன் மராத்தான்ஸ், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஏர்லி மார்னிங் 4 o'clock எந்திரிக்க பழக்கம் எனக்கு இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொன்று, நான் நிறையா புக் படிப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய ஜோனில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது 2 இருக்கிறப்ப என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடிஷன் இருக்கணும். அண்ட் 21 நாள் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோம், இல்லாட்டி நான் 777 ரூபா தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடும் இருக்கும். ஓகே. ஃபேக்ட் அதுதான். ஓகே. ஸோ அது மூலயமா வந்து பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் 2 daysலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியவும் they got charged up. ஸோ அதனால தான் அந்த மொமெண்டம் கிடைச்சிச்சு, இல்லாட்டி அந்த மொமெண்டம் கிடைச்சிருக்காது. when you sell technical products also இந்த மொமெண்டம் கிடைக்காது. பட் when you are selling something that changes their life forever, அந்த மொமெண்டம் பை டிஃபால்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எஸ். ஃபைன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காங்க? எஸ். எனி கொஸ்டின்ஸ் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம்? அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஆன சில விஷயங்கள் நம்ம கொடுத்தாகணும். they have to encourage themselves அப்படின்னா you have to give them templates also. இன்னைக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு you have to follow it. அந்த கம்யூனிட்டியில் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 3 நாள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இட் வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி மோட்டிவேட்டட். நான் இது பண்ணியிருக்கேன்னு எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. மற்றவங்க சக்ஸஸை ஏன் சக்ஸஸாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அந்த கம்யூனிட்டியில் நடக்கும். தட் இஸ் ஹவ் யூ பில்ட் எ ட்ரைப். அதான் சொன்னேன்ல, ராயல் என்ஃபீல்டில் கன்னியாகுமரி டு லடாக் போகிறது எந்த ரீசனுக்காக போகிறாங்க? பிகாஸ் தே ஃபீல் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் ட்ரைப். எஸ். ஹார்லி டேவிட்சன் பைக் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான். ஸோ அந்த பைக்கர்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறப்ப ஒரு கெத்து அதில் இருக்குது. கரெக்டாக அது மாதிரி இந்த 5 AM கிளப்லையும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நமக்கான ஒரு கம்யூனிட்டி, நம்ம வளர்றதுக்காக இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுக்குறோம். எமோஷனும் அந்த ஃபீலும் சேர்ந்து வரப்போ தான் இதுக்கான ரிசல்ட் நல்லா இருக்கும் கம்யூனிட்டியில். அண்ட் இன்னொன்று, கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் there is something called as need, want, desire. உங்களுக்கு இருக்கிற நீட் வேற, எனக்கு இருக்கிற நீட் வேற, வாண்ட் வேற, டிசைர் வேற. அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தி கம்யூனிட்டி வில் க்ரோ. எஸ். சாரி ரன்னிங். ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் குயிக் ஒர்க் டன். எஸ். இதில் என்னென்ன பெனிஃபிட் நடந்துச்சு அப்படின்னா, ஐ கேவ் தம் 3 வீக்ஸில் week 1, week 2, week 3ன்னு 3ஆக பிரிச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் என்ன லேர்ன் பண்ணுவாங்க, அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹூ தே ஆர் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. செகண்ட் வீக் வந்து ஐ ஹவ் கம்பைன்ட் வித் தி டிஜிட்டல் டூல்ஸ். ஒரு மெயில் பாக்ஸ் எப்படி இருக்கணும், மெயில் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், டு டூ லிஸ்ட்டுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், மணி மேனேஜ்மெண்ட் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இது மாதிரி நிறைய டூல்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ஆக்சிலரேஷன் ஸ்டேஜ். அங்கே வந்து பயங்கர பீக்காக போயிட்டு மோட்டிவேட் பண்ண வச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ரம் தி பர்பஸ், ஃபைண்டிங் தி பர்பஸ், அதுக்கப்புறம் அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய கோல்ஸு, அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், விசன் போர்டு, பக்கெட் லிஸ்ட்டு, வாட் வேல்யூ தே ஸ்டாண்ட் ஃபார், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக்கான கான்டென்ட். இதில் அவங்களுக்காக இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை.
இப்போ யோசிக்க ஆரம்பிக்கவும் they get charged up. இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ செகண்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் there is a 21 minute plus 5 minute ritual. எவ்ரிடே காலையில் 21 minute ritual இருக்கும். அதில் they visualize, affirmation இதெல்லாமே அதில் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைடட் மெடிடேஷன் ஃபார் 5 minutes இருக்கும். ஓகே, ஸோ திஸ் பிகம்ஸ் ஏ ஹேபிட். அவங்கள தனியாக விட்டீங்கன்னா அந்த ஹேபிட் வராது. யாராவது ஒருத்தர் அவங்க கூட வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அது நம்மளா இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், they don't want somebody ஒரு கோச்சா மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்க ஃப்ரெண்டாகவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எஸ், that makes lot of difference in tribe creation. எஸ், சாரி, எஸ். ஸோ இந்த ட்ரைப் வந்து சூப்பரான கான்செப்ட். ஓகே, பட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரைபை நீங்கள் நல்லா ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் ஹவ் தி கம்யூனிட்டி இஸ் பில்ட். இதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா சேத் காட்வினோட ரெஃபரன்ஸோட நான் எடுக்கிற ரெஃபரன்ஸ் வந்து பழைய காலத்தில் இண்டிபெண்டன்ஸ் டைமில் காந்திஜி பண்ணது ஒரு ட்ரைப் ஃபார்மேஷன். இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எமோஷன். அந்த எமோஷனை வச்சு தான் ஹீ பில்ட் த ட்ரைப். எஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷன் இஸ் ரெக்யர்ட் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் ஏ ட்ரைப். இங்கே என்ன என்னோட கோர்ஸில் என்ன எமோஷன் அப்படின்னா, மை லைஃப் இஸ் கெட்டிங் பெட்டர் ஃபார் எவர். ஐ எம் பிரிங்கிங் இன் ஏ ஹேபிட் 21 days. 21 நாள் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாலே காலையில் ஒரு 3 மணி நேரம் அவங்க கையில் கிடைக்குது. அந்த 3 மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அந்த 3 மணி நேரத்தை பார்த்து அவங்களுக்கு நிறைய வருஷம் ஆச்சு. ஸோ திடீர்னு ஒரு 3 மணி நேரம் கிடைக்கிறப்ப தே ஃபீல் சார்ஜ் அப். எதுவுமே இல்லாட்டியும் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கோம்ல. அண்ட் ஐ ஹாவ் சம் வாட்டர் ரிலேட்டடாக ஒரு தெரப்பி வச்சுருக்கேன். வாட்டர் ரிலேட்டடாக வந்து ஒரு வாட்டர் டாப் சேலஞ்சுன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் நினைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நடக்குது. யூ நாட் பிலீவ், தேர் ஆர் லாட் ஆஃப் சினாரியோஸ். அந்த வேல்யூ எப்படி அப்படின்னா, பேசாத ஃப்ரெண்ட்ஸ் 10 வருஷம் 20 வருஷம் பேசாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. அண்ணன் தங்கச்சிக்கு நடுவில் இருக்க சண்டை 5 வருஷம் 6 வருஷம் பேசாதவங்க பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நான் இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், சூசைட் பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே வந்து எனக்கு வேற மாதிரி பேசுகிறாங்க, பயங்கர ஆக்டிவாக பேசுகிறாங்க. ரைட், ஸோ தெர் ஆர் மல்டிபிள் வேஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்னா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஆனால் எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல, நான் செத்துலான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, பட் இந்த கோர்ஸ் அவங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் இது லைஃபே மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் என்ன டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணாலும் நடக்காது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிளி என்ன இம்பேக்டிங் லாட் ஆஃப் பீப்புள் பாசிட்டிவ்லி. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம போயிட்டு இருக்கோம். எஸ், எனி கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கீழே அப்படியே டைப் பண்ணுங்கள். எஸ், நான் மோனிஷா ஆக்சுவலாக வந்து நான் ட்ரைப் பில்ட் பண்ணதே லாக்டவுனில் தான் பண்ணேன். அந்த லாக்டவுன்லையுமே ஃபஸ்ட்டு 2 மாதம் ட்ரைப்லாம் பில்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு 2 மாதம் வந்து நம்மளுக்கு எது நல்லா தெரியும், எது செல்லபிள் கோர்ஸ் அப்படின்னு பார்த்து தான் ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன்லாம் நம்ம பண்ணோம். ஓகே, தட் இஸ் ஸ்டில் செல்லிங் வெல். ஓகே, அதோட ஆட் போடாமையே ஒரு நாளைக்கு 3-4 இது போயிட்டே இருக்கும். ஓகே, பட் அதை தாண்டி அஸ் எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, ஒரு வேல்யூ எடிஷன் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்குது. அதனால தான் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, வாட் இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு யோசித்தேன் ஒன்று, அண்ட் வாட் கம்ஸ் நேச்சுரலி டு யூ. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணவும், இதுக்கு ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆட்கள் இருக்காங்க, அதுக்கு அவங்க காசு கொடுப்பாங்களான்னு பார்த்தா காசும் கொடுக்குறாங்க. இகிகாயில சொல்கிறது தான் பேசிக்கலி. உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இது பண்ணுறதுனால காசு கொடுப்பாங்களான்னா அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறப்ப அதுதான் இகிகாய். ஓகே, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அது irrespective ஆஃப் தி லாக்டவுன் அண்ட் 777 இஸ் நாட் ஏ பிக் நம்பர் ஃபார் 21 days லைவ் கிளாஸஸ். நான் சொல்கிறது டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு நான் இன்னும் போவே இல்லை. ஓகே, இந்த பர்டிகுலர் இதில் டிஜிட்டல் ப்ராடக்ட்டு நான் போவே இல்லை. டிஜிட்டல் செல்லிங்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இது வேர்ட் ஆஃப் மவுத்தில் நம்ம போயிட்டுருக்கு. ஹவு டு யூஸ் தி டைம் ப்ரொடக்டிவ் வென் வி woke up at 5. சி, we are giving them சில கைடட் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் வந்து கண்டினியூஸாக ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்காக நிறைய உமன் என்கிட்ட என் குரூப்பில் கம்யூனிட்டியில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க 9 மணிக்கெல்லாம் மதியம் சமையலும் சேர்த்து முடிச்சிடுறாங்க, எனக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்குது, அது வரைக்கும் நான் வீட்டில் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், சமைக்கிறது மட்டும் வேலையாக வச்சுட்டு லாக்டவுனில் நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு விஷயம் 9 o'clock முடியும், they feel that they have got their own zone. அவங்களுக்கு தேவையானதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவுட்புட்டாக இருக்குது. அண்ட் ஃபார் மென் பர்டிகுலர்லி 6 மணிக்கே எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. அண்ட் பிஃபோர் அட்டெண்டிங் மை கிளாஸ் they have to take shower and come. ஓகே, ஸோ 5 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடுறாங்க. 6 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. 6 மணிலேருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க 9 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரத்தை சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன்.
அந்த 3 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் வந்து ஆஃபீஸ் கால்ஸே அந்த 3 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பிளானிங், அவங்களுக்கான டைம் இல்லாததான் பிரச்சனை. ஓகே, என்னதான் லாக்டவுனாக இருந்தாலும் அவங்களுக்கு டைம் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸையும் யூடியூப்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய க்ரோத் பிளானுக்கு ஒர்க் பண்ணல. தேர் இஸ் சம் நெகட்டிவிட்டி தேர். கரெக்டாக, க்ரோத் இல்லை, இது மணி ஃப்ளோ இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் when you are giving these kind of courses, they get that connect. And yes, time save ஆகுது அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக வருது. ஸோ காலையில் எந்திரிச்சிட்டாலே பை டிஃபால்ட் டைம் சேவ் ஆயிடுது. எஸ் ஜெயா, தேங்க்யூ. எஸ், எனி அதர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். ஸோ ஐம் நாட் அகேன்ஸ்ட் வெபினார் செல்லிங் ஃபார்மேட், பட் ஐ வாண்டட் டு பி யூனிக். ஸோ வெபினாரில் வந்து செல் பண்ணிட்டு வேல்யூ கொடுப்பீங்க, இங்கே செல்லிங் நடக்கும் பட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுவீங்க. பட் வேல்யூ அடிஷன் ஜாஸ்தி ஆக ஆக செகண்ட் லெவல் கோர்ஸ்லாம் ஈஸியாக வாங்குறாங்க. லைக் யூ டோன்ட் நீட் டு புஷ் மச். இந்த வெபினாரில் போடுற ஸ்லைடு 40,000 கோர்ஸ் 4,000 ரூபா 3,000 ரூபான்னு குறைச்சி போடாமல், 10,000 ரூபா கோர்ஸ் வந்து 500 ரூபா அப்படிலாம் குறைச்சி போடாமல் டைரெக்டாகவே இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். How did you take the tribe beyond your close circle organically? Which all social media we need to concentrate to grow community? ஓகே, நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இந்த 2 கொஸ்டினுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா, க்ளோஸ் சர்க்கிளை தாண்டி நான் போனது வந்து அந்த அட்டன் பண்ணாங்கல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண சொன்னேன். தே ஹாவ் டு ரெஃபர் தேர் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் பெனிஃபிட் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அண்ட் செகண்ட், நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன், அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன சொன்னேன், யாருக்காவது உங்களுடைய நோன் நெட்ஒர்க்கில் இந்த கோர்ஸ் போயிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கிஃப்ட் தம் தி கோர்ஸ். நீங்கள் அந்த கோர்ஸை வாங்கி கொடுங்க, 777 rupees ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸ் வாங்கி தாங்க. அதுக்கு பதில் நான் இந்த ரெக்கார்டட் கோர்ஸை நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். கிஃப்ட் ஃபார் கிஃப்ட், அவ்வளோதான். சரியா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கேமிஃபிகேஷன் நடக்கிறப்ப அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் அந்த சர்டிஃபிகேட் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சர்டிஃபிகேட் போடுறப்ப அதை பார்த்து நிறைய பேர் கேட்டு, ஏன்னா ரெகுலராக ஒருத்தவங்க அவங்களுடைய நெட்ஒர்க்கில் ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அது மூலயமா நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் வி யூஸ் சம் 3 different ஹேஷ்டேக்ஸ், 21 day சேலஞ்ச், பாசிபிலிட்டி திங்கிங், லேர்ன் வித் தரணி இப்படின்னு ஒரு 3 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணோம். பிகாஸ் ஆஃப் தட் ஹேஷ்டேக் யூசேஜ் அதை பார்த்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில், நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஆக்டிவாக இல்லை, ஃபேஸ்புக்கில் தான் ஆக்டிவாக இருக்கேன். என்னுடைய கம்யூனிட்டியில் இருக்கவங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி போட்டாங்க, லேர்னிங்கை பற்றி ஷேர் பண்ணாங்க, அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று, உங்களுடைய நெட்ஒர்க்கில் காலையில் எந்திரிக்காத ஒரு ஆள் 5 மணிக்கு எந்திரிக்காங்கன்னு சொல்கிறப்ப தட் பிகம்ஸ் ஒரு அட்டென்ஷன் அங்கே கிடைக்குது. அந்த அட்டென்ஷன் கிடைக்கும், ஒரு ரிசல்ட் பார்த்ததை அவங்க சொல்கிறாங்க, அதனால் they come to you. So testimonial in Instagram and Facebook has helped us. அவங்க பர்சனலாக வேர்ட் ஆஃப் மவுத் எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் தே ஃபீல் தட் திஸ் இஸ் தேர் கம்யூனிட்டி. அண்ட் நல்ல எனர்ஜி இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் உள்ளே இருக்கணும்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் கண்டினியூஸாக நான் வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டெலிகிராம். மோர் தென் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி, மோர் தென் எனி அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், ஐ ப்ரிஃபர் டெலிகிராம். டெலிகிராம் வந்து உங்களுடைய நியூஸ் சேனல் மாதிரி. யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட் ஃபார் யுவர் பெட்டர்மெண்ட். 2 லட்சம் பேர் வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறனால டைரெக்டாக வந்து எஸ் டெலிகிராம் வந்து நல்லா இருக்கும், நாளைக்கு இந்த கம்யூனிட்டி பெருசாக க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் பண்ணேன். 256 பேர் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. எஸ் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் டைப் இன் யுவர் கொஸ்டின்ஸ் லைவ்ல. யா, சாரி, என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல, பட் ஃபைன், ஐ எம் கம்ஃபர்டபுள் ஷேரிங் தி எக்ஸாக்ட் ஸ்டோரிஸ் ஆக்சுவலி. எஸ், ஸோ ஏன்னா நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் மட்டும் செல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கே வந்து டெக்னிக்கல் தவிர்த்து லைஃப் லெசன்ஸ் பேஸ் பண்ணி இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாடல் கிரியேட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். எனக்கு பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் சொல்லுவேன்னா மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க. ஒரு சோசியல் மீடியா இல்லாமல் அப்பயே ஒரு ட்ரைப் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா கன்சிடர் தட் ரீச் தட் வி குட் டூ வித் தி கரண்ட். இது என்ன, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சா 2 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் 30 பேர் சேர்க்கறது பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு வேல்யூ கொடுத்து அவங்கள வச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, அங்கே தான் இட் இஸ் கோயிங் டு பி கேம் சேஞ்சர். எஸ், ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், எனி அதர் கொஸ்டின்? ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர். வில் வெயிட் ஃபார் ஃபியூ மோர் மினிட்ஸ். எஸ் எஸ் விஜய், சொல்லுங்கள் விஜய். யூ கேன் டைப் இன் விஜய். யா, இதில் பெரிய அட்வான்டேஜ் வந்து யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் ஃபார் ஃபேஸ்புக் ஆக்சுவலி. அதுவே உங்களுக்கு மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சேவ் பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலி.
Yeah. அண்ட் நோ செட்டிங் ஆஃப் ஃபனல் அதெல்லாம் பெருசாலாம் அது வந்து அந்த டெக்னிக்கலாக நீங்கள் கொண்டு போகவில்லை. யூஆர் மூவிங் ஹியர் ஆன் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகுது, இந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் டெக்னாலஜி. தோ வி ஆர் இன் டிஜிட்டல் ஏரா. இந்த மாடல் எல்லாமே வெபினார் இதில் நிறையா பார்த்துருக்கீங்க. பட் அதில் வித்தியாசமாக பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. இன்னமும் சேத் கார்வின் நான் ஃபாலோ பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஃபாலோ காந்தியோட அந்த மூமெண்ட்டு, ரைட்? இண்டிபெண்டன்ஸுக்கான அந்த மூமெண்ட்ல இருந்து நிறைய கியூஸ் எடுக்க முடியும். எஸ். ஹவு டிட் யூ பில்ட் ஏ குவாலிட்டி கம்யூனிட்டி? சி 100 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட இதில் வந்து ஆக்ஷன் டெய்லி வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ஹோம் ஒர்க் மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு அடுத்த நாளுக்குள்ளே ஷேர் பண்ணணும் அந்த கம்யூனிட்டியில். 100 பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 10 பேர் வந்து பண்ண மாட்டாங்க. அந்த 10 பேர் பாதிரியே போயிடுவாங்க. தட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன், தட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, கிளாஸில் இருக்க 100 பேரும் 100 மார்க் இருக்கணும்னா அது பாசிபிலிட்டி கிடையாது. 10 பேர் போயிடுவாங்க. மீதி இருக்கிற 90ல் 20 பேர் தே வில் பி இது பண்ணணுமா பண்ண வேண்டாமா, பாதி பண்ணுவாங்க பாதி பண்ணாமல் இருப்பாங்க. பட் என்னுடைய 8th டேலேருந்து 21st டே வரைக்கும் தெர் இஸ் எ டெய்லி ரிச்சுவல். அந்த ரிச்சுவல் நடக்கணும் அப்படின்னா 7th டே எண்ட்லேயாவது மிஸ் பண்ண எல்லா ஆக்டிவிட்டியும் ஒரே நாளில் உட்காந்து பண்ணிட்டு 8th டே கொண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தட் இஸ் வை அந்த 72% மூவ் ஆக ஆரம்பிச்சது அதனால தான். எஸ், அந்த மீதி இருக்கிற வந்து 72-78% வந்து வந்ததுக்கான காரணம் 10% போயிடுது. மீதி இருக்கிற 20 பேரில் ஒரு 8 பேர் ஸ்டிக் ஆன் பண்ணுறாங்க. திருப்பி அது ஒரு 12% போயிடுது. ஸோ 72-78% அந்த சக்ஸஸ் பார்க்க முடிஞ்சதுக்கான காரணம் கம்யூனிட்டியில் இருக்கிற ஆடியன்ஸ் இருக்கிறனால தான். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஹவு டிட் யூ பில்ட் ஏ குவாலிட்டி கம்யூனிட்டி? இஃப் பீப்புள் ஆர் நாட் ஆடிங் வேல்யூ, தே வில் நாட் பி ஆக்டிவ் அண்ட் தே வில் பி எவென்ச்சுவலி தே வில் பி அவே ஃப்ரம் தி குரூப். இஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் டு தி கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியோட எனர்ஜி லெவலுக்கும் அவங்க லெவலுக்கும் செட் ஆகாட்டி தே வில் நாட் பி பார்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி எனர்ஜி லெவல் தானே. எஸ், ஹவு வெல் நம்ம இப்போ ஒரு போஸ்ட் போடுறோம் ஃபேஸ்புக்லேயும், எல்லாரும் அதுக்கு வர மாட்டாங்க. எஸ். சரவணன், எனி கொஸ்டின்ஸ்? குட் டு see you சரவணன் ஹியர். ஆர்த்தி சொல்லுங்க ஆர்த்தி. எஸ், யூ கேன் டைப் இன் ஹியர். எஸ். For you, what is the success in 5 AM course? Okay, 5 AM course-ல ஒரு பைசா அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணல. நோ ஸ்பெண்ட் ஆன் ஃபேஸ்புக். 299 into 777, that comes around 2,32,000, 32,323. Yes, so somewhere between 2.3 lakhs without doing advertisement. First level 1. 299 பேர்ல 200 பேருக்கு சீரியஸ் இம்பாக்ட், அவங்களுக்கு ஒரு இடத்துலயாவது பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கேன். அதுதான் பெரிய சக்சஸ். ஓகே, இதுல இருக்கிறதுலே சூப்பர் சக்சஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மணி ஓரியன்டட்ல, இது வேல்யூ ஓரியன்டட்ல 200 பேர்ல எல்லா இடத்துலையுமே இம்பாக்ட் ஆயிருக்கு. 3வது முக்கியமான விஷயம், சூசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பையன் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சூசைட் பண்ணல. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு வேறு எதுலேயும் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அது மாதிரி நான் யாரையும் நான் காப்பாற்றினதுலாம் கிடையாது. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறப்ப ஒருத்தவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னு சொல்கிறப்ப அது ஒரு நல்ல ஃபீல். அதுதான் சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் அப்படின்னா. எஸ், ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் எனக்கு. எஸ், உள்ள வந்து பாசிட்டிவா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இன்னும் வேற லெவலுக்கு இருக்கு. அது சந்தோஷமா இருக்கு. அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு. எஸ். ஓகே, any more questions? I can take 2 more questions. Yes friends. So yes, அதனால வந்து வெபினார் ஃபார்மேட் ஒன்று, டைரக்ட் ப்ராடக்ட் செல்லிங் ஒரு ஃபார்மேட் அப்படின்னா கம்யூனிட்டி பில்டிங் ஒரு ஃபார்மேட்டா நீங்க யோசிங்க. That will be going forward, that will be the case. ஏன்னா not all 100 people will win in digital product selling. Top 20 will survey. Top 4% will make lot of money. But when you make value, it will be a slow process. But over 1 or 2 years அப்புறம் இது ஒரு பெரிய விஸ்வரூபம் இருக்கும். Okay. Who can attend your course? Anybody above 18 age? என்கிட்ட ஒரு 10th படிக்கிற பையன் மட்டும் வந்து அட்டன் பண்ணாப்புல. கார்த்திக்னு ஒரு பையன், சூப்பராக அவருக்கு வந்து மற்றதெல்லாம் புரியலையோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ 10th படித்த ஒரு பையன் மட்டும் அட்டன் பண்ணாப்ப மீதி எல்லாமே 18 and above தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க.
we get so many requests to join the community day in and day out to share their products, services or links. How to manage such things? சூப்பரான கொஸ்டின் மோனி சார். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கம்யூனிட்டியில் ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், ஃபோர்த் பேட்ச், இது ஃபுல்லாக வந்து தனித்தனி குரூப். இந்த 4 பேட்சில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொமோஷன், அதாவது 21 டேஸ் 21 டிசி ஹைஃபன் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். யார் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யூ லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் நீங்கள் அந்த குரூப்பில் போய் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் ப்ரொமோஷன் அங்கே பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் திங்ஸு, லைஃப் சேஞ்சிங் திங்ஸு, இது ரிலேட்டடாக நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் இந்த பேட்சில் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அதில் ஒரு 80 பேர், அதாவது இந்த 233 பேர் இது வரைக்கும் கற்றுக்கிட்டாங்கல்ல, அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு 80 பேர் மட்டும் அந்த பிஸ்னஸ் குரூப் போனாங்க. அங்கே வந்து லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. தட் இஸ் நாட் அஃபெக்டிங் மீ, பிகாஸ் அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட் இருக்கு. லெட் தம் டூ அப்படின்னு விட்டேன். எஸ், தனியாக வந்து மெயின் குரூப்பில் வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது யாரும் பண்ணுறது இல்லை இப்போதைக்கு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிட்டேன். மேபி நாளைக்கு வந்து ஐ கேன் பில்ட் எ போர்ட்டல் அண்ட் இதுக்குள்ளே இருக்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ்குள்ளே இருக்கிற பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணட்டுமே. இன்னைக்கு தேவை வந்து ஃபன் ஃப்ளோ தானே, அது எங்கே நடந்தால் என்ன அப்படின்னு சொல்கிற தாட்டில் இருக்கேன் நான். எஸ், இஃப் யூ ஃபீல் அந்த அது சில விஷயங்கள் அது பண்ணுறப்பே அது குவாலிட்டி ப்ராடக்ட் இல்லை நீங்கள் நினச்சிங்க, அந்த இடத்துல டெலீட் பண்ணிடலாம். இது வரைக்கும் அது பெருசாக அது மாதிரி எதுவும் வரல. எஸ், ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு இன்னர் சர்க்கிள் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். அந்த இன்னர் சர்க்கிள் வந்து ஹை அண்ட் ப்ராடக்ட். ஏற்கனவே சொன்னேன்ல, டிலேடு கிராட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்களோ அவங்க தே வில் கோ ஃபார் ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்தாலே அதிலே நிறைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபார் நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ மை ஜஸ்ட் அ செகண்ட். ஐ ஹேவ் எ லிங்க், அதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. எஸ், மீன்வைல் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள். ஐ ஹேவ் டு லாகின் அண்ட் கெட் தட் லிங்க். பட் மீன்வைல் உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எஸ், ஐ வில் பி ஹாப்பி டு சப்போர்ட். எஸ், I'll be giving the course link. Yes, அதை தவிர்த்து வேறு ஏதாவது கொஸ்டின் ரிலேட்டட் டு தி ட்ரைப் பில்டிங் கம்யூனிட்டி ரிலேட்டடாக? ஏன்னா நான் ஒன்று தான், 100 பேர் ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்கப்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் கெட் நோட்டிஸ்ட். We have to take that step to be different. ஏன்னா இன்னைக்கு வந்து வெபினார் செல்லிங், டைரக்ட் ப்ராடக்ட் செல்லிங் எல்லாருமே பண்ணுறாங்க. வாட் இஸ் யுவர் டிஃபரன்சியேஷன் ஃபேக்டர் டு பி இன் மார்க்கெட்? வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டூ டிஃப்ரெண்ட்லி? அந்த ஒரு கொஸ்டின் வந்து பர்டிகுலராக நம்ம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் எடுக்காத ஒரு மூவ் அப்படின்னு நான் நினச்சது வந்து கம்யூனிட்டி பில்டிங் ஃபஸ்ட்டு, வேல்யூ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி செல்லிங் பார்த்துக்கலாம். வெபினார் செல்லிங் பண்ணக்கூடாது, டேரெக்டாக செல்லிங் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தேன். ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு செகண்ட் லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பார்த்துட்டு ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். எஸ், அப்படி இல்லாட்டி நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு கான்சியஸாக இருக்க டிசிஷன் வந்து அதுதான். அண்டு நான் கோர்ஸுக்கு அடுத்த லெவல் கோர்ஸுக்குலாம் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது நான் ஃபிக்ஸ் பண்ணல. என்னுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்ட்டு கேட்டேன், இன்னர் சர்க்கிளுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். 5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம், 50,000, 70,000 அதெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னது எல்லாத்தையும் ஆவரேஜ் எடுத்துட்டு, அவங்க சொன்னதில் ஆவரேஜ் எடுத்துட்டு அதில் இருக்கிறதே எது பாதிக்கு பாதி கம்மியாக என்ன ரேட் வந்துச்சோ அந்த ரேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அகைன் நீங்கள் தான் பொருள் வாங்குறீங்க, நீங்கள் தான் வந்து ரேட்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தேன். எஸ், அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பற்றினா, அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து இட் இஸ் லைஃப் சேஞ்சிங் ப்ராடக்ட்டு. அதுதான் வந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயம். எஸ், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஹியர் இஸ் தி லிங்க். யூ ஹேவ் ஆல் தி டீடைல்ஸ் ரிகார்டிங் தி ப்ராடக்ட் இன் தி லிங்க். ஃபர்ஸ்ட் இது. அண்ட் செகண்ட், அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து 2 விதமாக இருக்குது மோனிஷா. நான் ட்ரை பண்ணது ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் தான் ட்ரை பண்ணேன். ஓகே, அது டீச்சபிளில் டேரெக்டாகவே வந்து ரெக்கார்டட் கோர்ஸு, டைரக்ட் செல்லிங், வெபினார் வருவாங்க. யூ வில் ஹேவ் திஸ் ரெகுலர் வெபினார் செல்லிங் இருக்கும்ல, எக்ஸாக்ரேட்டட் ரேட்டு. எஸ், அதோட வேல்யூ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். பட் இது நார்மல் வெபினார் செல்லிங் ஃபார்முலா. வாட் ஆல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வேர் ஹிட் டூரிங் லாக்டவுன்? என்னோட இதில் 2 சூப்பர் ஹிட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் ப்ளூ பிரிண்ட், செம்ம ஹிட்டு. 3,000 rupees கோர்ஸ், 2,999 கோர்ஸ். ஓகே, ஸோ அது வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். 2 மாதத்துக்கு அப்புறம்
நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அது வரைக்கும் பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சரவணன் பண்ணிட்டு இருந்தாப்புல, நான் பண்ணிட்டு இருந்தேன், டிஜிட்டல் தீபக் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ஏற்கனவே வந்து நிறைய பேர் அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருந்தோம். பட் வித்தின் தி ஃபிளாஷ் ஆஃப் டைம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து யாருன்னே தெரியாது அவங்களும் ப்ராடக்ட் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. தட் மீன்ஸ் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் என்ன அப்படின்னா, ஒரே ப்ராடக்டை 100 பேர் விற்கிறப்ப யார்கிட்ட போய் அந்த ப்ராடக்ட் வாங்குறது? வாட் இஸ் யுவர் டிஃபரன்சியேஷன் ஃபேக்டர்? உள்ள வந்து பார்க்க வைக்கணும்ல. அவங்களுக்கு என்னன்னா சலிப்பு தட்டிடும். ஸோ அதனால தான் வந்து எக்ஸிஸ்டிங் கேமை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறவங்களுக்கு மட்டும் டிஜிட்டல் செல்லிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அது போயிட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய பொசிஷனிங் 21 டே சேலஞ்ச் அப்படின்னு வச்சாச்சு. வாட் டிஜிட்டல் ப்ராடக்ட் வுட் பூம்? எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பூம் ஆகும். அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்காது. எல்லா ப்ராடக்ட்டுமே டிஜிட்டல் ப்ராடக்ட் பூம் ஆகும். பட் வாட் இஸ் தி வேல்யூ எடிஷன் தட் யூ ஆர் ஆடிங்? அதை பொறுத்து தான் அந்த இண்டிவிஜுவல் சக்ஸஸ் இருக்க போகுது. ரைட்? ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கோர்சஸ் தட் வில் பி a சூப்பர் ஹிட். இன்னைக்கு வந்து ஆன்லைன் மெடிடேஷன் நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஆன்லைன் மெடிடேஷன், ஓகே, NLP ப்ரோக்ராம் சூப்பராக போயிட்டு இருக்கு. மணி மேக்கிங், ஸ்டாக் மணி மேனேஜ்மெண்ட், மணி மேக்கிங், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. தேர் மீட்டிங் லாட் ஆஃப் மணி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கோர்சஸ் அது நிறையா போயிட்டு இருக்கு. எஸ், அண்ட் ஹவு டு செல் வெபினார்ஸ் அது நல்லா போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி ஆன்லைன் புக்ஸ் இருக்கு பாருங்க, $7 கோர்சஸ், $4 கோர்சஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் போயிட்டு இருக்கு. டிஜிட்டல் ப்ராடக்ட் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ். இஃப் யூ ஆர் சோ மச் கான்ஃபிடென்ட் யூ கேன் லைக் நீங்கள் 6,000 ரூபா ப்ராடக்ட்டும் விற்க முடியும். பட் 6,000 ரூபா ப்ராடக்ட் விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளிக் ஃபனலோ அந்த சிஸ்டம், ஃபனலிங் சிஸ்டத்தில் யூ ஹேவ் டு டெல் ஆல் யுவர் ஸ்டோரிஸ் பிளா 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 பண்ணிட்டு உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ்லாம் போட்டுட்டு அது மாதிரி விற்கணும். பட் இப்போ இருக்கிறதுல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மக்களுக்கு இந்த டைம் வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சோசியல் ரெஸ்பான்சிவ்னஸோட அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மைன் வுட் பி 499 1999 அதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து நல்ல எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு காசு இருந்தால் யோசிக்காமல் செலவு பண்ணுவாங்க. தே டோன்ட் மைண்ட் இன்வெஸ்டிங் இன் நாலேஜ், என்ன அப்டேட் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. பட் ரொம்பவும் சார்ஜ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் கண்டினியூஸாக வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா கோ அப் டு 4,999, அது பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக நீங்கள் வேல்யூ கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய சர்வர் காஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா 4,999 வரைக்கும் போகலாம். ஹவு டு பில்ட் ஃபாலோயர்ஸ் ஃபார் ஏ பிராண்ட் அண்ட் ஃபேஸ்புக்? நான் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் நான் வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் வந்து அது ஜஸ்ட் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபேக்டர் தான். ஃபேஸ்புக்கோட ஃபாலோயர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபேக்டர் தவிர்த்து அதனால் நமக்கு யூஸே கிடையாது. 1,00,000 பேர் இருந்தாலும் 500 பேருக்கு தான் ஆர்கானிக்காக போக போகுது, 500லேருந்து 2,000 பேருக்கு தான் ஆர்கானிக்காக போக போகுது. அதுக்கு ஃபேஸ்புக்கில் காசு கொடுத்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து அந்த அது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அதுவாக நடக்கும். நீங்கள் எவ்வளோ பேரை ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேர் மட்டும் உங்களுக்கு லைக் பண்ணட்டும். 1000 பேரை ரீச் பண்ணிங்கன்னா 1000 லைக் இருந்தால் போதும். 10,000 பேர் ரீச் பண்ணுறீங்கன்னா 10,000 லைக் வரட்டும். அந்த டைம் வந்து யூ வில் கெட் தட் எனர்ஜி. ஒன்ஸ் நிறைய பேரை ரீச் அவுட் ஆக யூ வில் பி நோன் அஸ் ஏ பிராண்ட். அப்போ வந்து பை டிஃபால்ட் லைக்ஸ் வரும். அது வரைக்கும் நீங்கள் லைக்ஸ் சம்மந்தமாகவோ ஃபாலோவர்ஸை நீங்கள் ஏற்றுறதுக்கு பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா ஆட் வேல்யூ டு தி கம்யூனிட்டி ஆன் டெய்லி பேசிஸ். டெய்லி ஒரு வீடியோ, ½ hour ஒரு வீடியோ போடுங்க. ஆட் வேல்யூ டு தம் அண்ட் அதை பேஸ் பண்ணி அதை ஷேர் பண்ண இந்த கான்டென்ட் நல்லா இருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாட் ஆர் யுவர் ஃபேவரட் புக்ஸ்? திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு ஆக்சுவலாக. அது சூப்பரான புக்கு. அதுக்கப்புறம் வந்து டெலிவரிங் ஹாப்பினஸ், டோனி ஹைஸ், ஜாப்போஸோட ஸ்டோரி, அது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து தி கிரேட்னஸ் கைட் பை ராபின் சர்மா. இதெல்லாம் ஃபேவரட் புக்ஸ். டிஜிட்டல் ஒர்க் ஸ்டாப் வெர்சஸ் டிஜிட்டல் ரெக்கார்டட் கோர்சஸ் வெர்சஸ் லைவ் கிளாஸஸ் அண்ட் சோசியல் மீடியா. வாட் இஸ் யுவர் தாட்? மை டேக் வுட் பி, அதாவது நான் ஆர்டர் படி சொல்லணும் அப்படின்னா ஐ கிவ் ப்ரியாரிட்டி டு லைவ் கிளாஸஸ், செகண்ட் டிஜிட்டல் ஒர்க் ஷாப், தேர்ட் டிஜிட்டல் ரெக்கார்டட் கோர்சஸ். லைவ் கிளாஸஸ் ஏன் அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் திட் கோர்ஸ் வில் பி ஹையர். ஓகே, இன்னொன்று வந்து என்னன்னா லைவ் கிளாஸஸ் இருந்தால் கொஸ்டின்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது எப்போனா அந்த லைவ் கிளாஸஸில். டிஜிட்டல் ஒர்க் ஷாப் வந்து காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் பீப்புளோட தாட் இருக்கிறப்ப the way that we look at the industry scenario, we'll get different perspectives. Maybe and the combinations will enable us to think differently. Digital recorded course எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீஷன் ரேஷியோ எப்படின்னு எனக்கு வந்து பெரிய டவுட்டாக இருக்குது. என் கோர்ஸில் வந்து 46% கம்ப்ளீட் பண்ணாங்க.
ஓகே, ஏன்னா அந்த இனிஷியல் புஷ்ல வந்து நிறைய பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு என் கோர்ஸ் மட்டும் இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு கேட்டேன். ஆன்லைன் டிஜிட்டல் ரெக்கார்டர் கோர்ஸ்ல வாங்கிடுறாங்க, வாங்குறது பிரச்சனை இல்லை, யூ ஆர் மேக்கிங் மணி. பட் அது கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்றாங்களா அப்படின்னா எல்லாரும் பண்றது இல்லை. லெஸ் தென் 50% தான் கம்ப்ளீஷன் ரேட் இருக்கு, இன்க்ளூடிங் மைண்ட். ஓகே, ஸோ டிஜிட்டல் ஒர்க் ஷாப்போட நான் சஜஸ்ட் பண்றது, டிஜிட்டல் ரெக்கார்டட் கோர்சஸோட நான் சஜஸ்ட் பண்றது இந்த லைவ் கிளாஸஸ் இருக்கு. பட் எஸ், லோ வேல்யூ ப்ராடக்ட் மக்களுக்கு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பெட் ஆன் டிஜிட்டல் ரெக்கார்டட் கோர்சஸ். அந்த 500 rupees ப்ராடக்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். எஸ், ஸோ ஐ டோன்ட் சஜஸ்ட் திஸ் அந்த வாட்ஸ்அப் 299. அது வந்து அது டிபெண்ட்ஸ் ஆக்சுவலா. டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கு. கண்டேஜியஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அது சூப்பரான புக்கு. ட்ரைப் பை சேத் கார்ட்வின், அதுவும் நல்லா இருக்கு. ட்ரைப் பை சேத் கார்ட்வின், அந்த புக் நல்லா இருக்கு. கண்டேஜியஸ், அந்த புக் சூப்பராக இருக்கு. இது ரெண்டுமே வந்து சூப்பரான புக்கு. ஓகே, அண்ட் மேபி பர்பிள் கவ்வும் படிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பர்பிள் கவ்வும் நீங்கள் படிக்கலாம். பர்பிள் கவ் புக் அது நல்லா தான் இருக்கும். அது டேரெக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது இல்லை. பட் இந்த 3 புக்குமே வில் மேக் அன் இம்பேக்ட் ஆன் யுவர் தாட் ப்ராசஸ். எஸ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எனி அதர் கொஸ்டின்ஸ்? Okay, contagious. எஸ், இந்த 3 புக்குமே நல்லா இருக்கும். ஸோ வந்து அதான் 1000 பேர் பண்ணுறத அதே ஃபார்மெட்டில் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் நோட்டிஃபைட். இல்லை வந்து கூட்டத்தோட கோவிந்தா போடுற மாதிரி இருக்கும், அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நீட்ஸ் இருக்குல்ல, அந்த நீட்ஸுக்கு ஈஸியாக பண்ணிடுறாங்க, பிரச்சனை இல்லை. பட் செல்லிங் ஃபார்முலா வந்து ரெப்ளிகபிள் ஃபார்முலா இருக்குல்ல, கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது கஷ்டமான வேலை. ஸோ வந்து என்னதான் காப்பி பண்ணாலும் கம்யூனிட்டிக்கு நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்னா அது நிறைய நாள் நிலைக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஏரியா, ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும். ஸோ அதனால இந்த ரூட் எடுத்துருவோம், ரூட் எடுத்துட்டேன். இது இமீடியட் ரிசல்ட் கிடையாது, இது டிலேடு கிராட்டிஃபிகேஷன் தான். பட் இட் இஸ் ஓகே டு வெயிட். லாங் டேர்ம் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால தான் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஈஸியஸ்ட் ரூட் எடுக்கலாம், டஃபஸ்ட் ரூட் எடுக்கலாம். இது டஃபஸ்ட் ரூட்டு. இன்னொன்று இமீடியட்டாக ரிசல்ட் வராது இதில், பட் எனக்கு இமீடியட்டாக பார்க்க முடியுது. பட் இது வந்து நாட் அஸ் ஹை அஸ் வெபினார் செல்லிங் மாதிரி இருக்காது. இதில் வந்து யூ ஹேவ் டு வெயிட், லைவ் கிளாஸஸ் நிறைய எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் போடணும். பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் வில் மேக் கம்யூனிட்டி பெருசாக ஆக லைக் எனி திங் யூ கேன் செல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். லாங் டேர்ம் பெனிஃபிட் இன்னொன்று டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லணும். இமீடியட் ரிசல்ட் இல்லை, லாங் டேர்முக்கு நமக்கு ரிசல்ட் வரும். இதை இப்போ நம்ம புதுசாக நம்ம புஷ் பண்ணவே தேவையில்லை. ஆக்சுவலாக கம்யூனிட்டி புஷ் பண்ணுது. ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய இப்போ ஒன்றும் இல்லை, வாட் இஸ் ஒரு 101 பக்கெட் லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு இமேஜ் போடுங்க, விசன் போர்டை ரெடி பண்ணிவிட்டு இமேஜ் போடுங்கன்னு சொன்னான்னா, வீட்டில் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்து இன்னும் 2 பேர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்க. அதுவே ஒரு கேமிஃபிகேஷன் தான் ஒன்று. அண்ட் லெவல் 1 பண்ணவும் சர்டிஃபிகேட்டு இந்த வாரம் மாதிரி அடுத்த வாரம் இல்லை, இந்த அடுத்த வாரம் மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் இல்லை. ஏன்னா 21 days லாங்கர் பீரியட், ரைட்டா? நம்ம ஆட்கள்லாம் 10 நிமிஷம் இது மாதிரி ஒரு கிளாஸ் போர் அடிச்சுன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. நம்மளே அப்படிதான், மொக்க போடுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இதுதான் ஃபேக்ட். அப்படி இல்லாமல் 21 days அவங்களை தக்க வைக்கிறோம் அப்படின்னா நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது, இன்னைக்கு ஏதோ புதுசாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் கொடுத்துட்டே இருக்கணும். 1 hour வந்து காலையில் 5 மணிக்கு, அதுவும் தூக்கத்தில் எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் இருக்கிறப்ப காலேஜில் கிளாஸ் இருக்கிற மாதிரி போட்டு நம்ம மொக்க போட்டோம் அப்படின்னா நம்மள்கிட்ட வரவே மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யூ ஹாவ் டு டெஃபினெட்லி வேல்யூ இன்ட்ரெஸ்டிங்காக வேல்யூ எடிஷன் கொடுக்கணும். வேல்யூ எடிஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தூங்கவும் வச்சிடக்கூடாது. அதனால வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ண வைப்பேன், எழுத வைப்பேன், நிறையா அவங்கள யோசிக்க வைப்பேன், கொஸ்டின் நிறைய கேட்பேன். ஸோ தட் தே வில் திங்க் அப்படிங்கிற மாதிரி. எஸ், ஸோ அது வந்து பை டிஃபால்ட். அது இன்னொன்று கோர்ஸ் கம்ப்ளீஷன் வர வர வந்து இன்னொன்று வந்து மோட்டிவேஷன் இருக்குல்ல, 10 நாள் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 11 நாள் தான் பண்ணிடலாம், செமையாக பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் வேர்டு இருக்குல்ல, யூஆர் கோயிங் டு ராக்கெட் அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறதோட தமிழில் கனெக்ட் ஆகிறப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து வராங்க. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், மாஸா கெத்தா ஸ்டைலா இப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவேன். தட்டுறோம் தூக்குறோம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை.
செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. எனக்கு தெரிஞ்ச அந்த வேர்ட்ஸ்லாம் எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். பீப்புள் கனெக்ட் ஆகிறாங்க. லோக்கலைஸ்டு ரீஜனல் லாங்குவேஜ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டாக் லைக் தம். தி பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ், தி ஃப்ரெண்ட்லி இமேஜ். எக்ஸாமுக்கு முந்தின நாள் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டு ஃபீல் இருக்கணும். வாட் இஸ் யுவர் டெய்லி ஷெடியூல்? காலையில் 3:45 எழுந்திருக்கிறேன். 4 மணிக்குள்ள வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிடுவேன், லைக் டெய்லி ஆக்டிவிட்டீஸு. அதை முடிச்சுட்டு 4:15க்கு குளிச்சிருவேன். 4:15 to 4:45 அதை ½ அன் ஹவர் வந்து ரெய்கி பண்ணுறேன். இந்த பிரிங்கிங் மேக்னெட்டிக் எனர்ஜி இன் ஹேண்ட், காஸ்மிக் எனர்ஜி இன் ஹேண்டு. ஸோ 5 o'clock to 6 ஒரு கிளாஸு, 6:30 to 7:30 ஒரு கிளாஸு, ½ அன் ஹவர் கேப்பு, 8 to 9 ஒரு கிளைண்ட்டுக்கு கன்சல்டிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 hours ரீடிங். மதியம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிடுறேன். ஈவினிங் வந்து 3 கிளைண்ட்டுக்கு கன்சல்டிங் பண்ணுறேன். எஸ், ஐ ரீட் புக்ஸ், ஐ வாட்ச் லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ். எனக்கு தேவையான வீடியோஸ் நான் தேடி எடுப்பேன். எஸ், ஐ டோன்ட் கிரியேட் கோர்சஸ். ஏன்னா கோர்ஸஸ்க்கான கான்டென்ட் எனக்கு மைண்டில் ஏற்கனவே இருக்குது. ஏன்னா நான் வந்து ஐம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தான். நான் என்ன ஃபேஸ் பண்ணேனோ அது எல்லாமே இந்த கோர்ஸில் கொண்டு வந்திருக்கேன். எஸ், கம்யூனிட்டி இது ஒர்க்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. கம்யூனிட்டி ஒர்க் நோ டவுட்டு. இந்த கம்யூனிட்டி, இந்த டெலிகிராம் மேனேஜ் பண்ணுறதுக்கு, அவங்கள ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஐ எம் ஸ்பெண்டிங் 2 hours per day. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு ஹேவ் கம்யூனிட்டி லீடர்ஸ். அடுத்த லெவல் லீடர்ஸை ரெடி பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு பேட்சையும் அதுல இருந்து 2 பேர் மேனேஜ் பண்ணணும். அப்படின்னா தான் இதுக்கு மூவ்மெண்ட்டாக மாறும். இல்லாட்டி மூவ்மெண்ட்டாக மாறாது, நீங்களே தள்ள முடியாது. யூ கேனாட் கிவ் எனர்ஜி ஃபார் 1000 people, ரைட்டா? ஸோ வந்து நீங்கள் பாஸ் ஆன் பண்ணி யூ ஹேவ் டு பில்ட் தட் கம்யூனிட்டி. எஸ், லாஸ்ட் கால் அட் 9 to 10 ஒரு கன்சல்டிங் கால் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐம் ஃப்ரீ. எஸ், அண்ட் சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் இதே தான். இன்க்ளூடிங் சாட்டர்டே சண்டே மை கிளைண்ட்ஸ் ஆர் கன்சல்டிங் கால்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஹவ் வாஸ் சோசியல் ஈகிள்? அது எட்ஜ் இல்லை, சோசியல் ஈகிள். சோசியல் ஈகிள் பான் வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆக்சுவலாக. ஒரு ஈவெண்ட்டில் என் நண்பரை பார்த்தேன். அடுத்த வாரம் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி தர முடியுமா, எக்ஸ்பிரஸ் அவனியூவில் நிறைய கூட்டம் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரிச்சர்ட் பிரான்சன் சொல்கிற கதை தான். யாராவது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா தெரியாட்டியும் எஸ் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் கற்றுக்கலான்னு. when I started my company எனக்கு டிஜிட்டல் மீடியா பற்றி ஒன்றுமே தெரியாது, ரைட்டா? இன்னுமே வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் தான் எனக்கு தெரியும். ஐ எம் நாட் ஏ மாஸ்டர் இன் ஆல் ஏரியாஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயம் வந்து ஷார்ப்பாக தெரியும். அந்த விஷயம் ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் அதில் நல்லா ஷார்ப்பாக பண்ணுவேன். அதை ஆட்டோமேட் பண்ணணும்னா அது நல்லா ஷார்ப்பாக பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அதில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், இல்லை எஸ்இஓ பண்ணுங்கள், கூகுள் ஆட்வர்ட்ஸ் பண்ணுங்கன்னா நான் அந்த ஏரியா டச் பண்ணவே மாட்டேன். இல்லை நான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதும் கிடையாது. எஸ், இனிஷியலாக நம்ம பண்ணப்போ வந்ததெல்லாம் எடுப்போம், ஓகே. பட் உங்களுக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து இதில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ அப்படி தான் வந்து ஆரம்பிச்சது. எஸ், நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, வி ஸ்டார்டட் அஸ் அன் ஆக்சிடென்ட். மொதல் ப்ராஜெக்ட்டு அது நல்லா ஹிட் ஆச்சு. அந்த ப்ராஜெக்ட்னால கண்டினியூஸாக ஒரு 8 months ஒரு ஹெவி பட்ஜெட்டில், இப்போ நான் சொல்கிறது வந்து 2015 1.5 lakh என்கிட்ட எம்ப்ளாயிஸே இல்லாத இருக்கிறப்பயே ஒரு கிளைண்ட் எனக்கு 1.5 lakh சைன் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஸ்டார்டட். அப்போ 2 ஃப்ரீலான்சர்ஸ் வச்சு ரன் பண்ண ஆரம்பித்தோம். தென் ஐ பிகம் நேச்சுரல்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாம் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சப்ப திருப்பி சோசியல் ஈகிள் பார்ட் டைமாக ஹாபியாக பண்ணிட்டு இருந்ததை ஃபுல் டைம் பிஸ்னஸாக 2016 டிசம்பர்ல இருந்து ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் பண்ணது வந்து 2015 ஜூனில் பண்ணேன். எஸ், அப்போ வந்து ஹாபியாக பண்ணிட்டு இருந்தேன். 2016 ஃபுல் டைம் எஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக வந்தது தான். ஸோ ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு பேர் வச்சோம், லோகோ அன்றைக்கே டிசைன் பண்ணோம், வேவ் ஆப்ஸ்லாம் அன்றைக்கி தான் கூகுள் தேடிட்டு எப்படி தான் இன்வாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் ஜிஎஸ்டி, ஓகே. ஸோ டேக்ஸ்லாம் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தேடினது. அது ஃபன் ரைட், அவ்வளோதான். எஸ், பெருசாக சீரியஸாக யோசிச்சுலாம் ஒன்றும் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கலைங்க, ஓகே. ஸோ வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல, சொல் புத்தி இல்லை சுய புத்தி சொல்லுவாங்கல்ல, எனக்கு சொல் புத்தி நல்லா ஜாஸ்தி. யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மென்டார்ஸ் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அவங்க கற்றுக் கொடுத்தது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மென்டார் வச்சுருக்கேன். லைஃப் இஷ்யூஸுக்கு ஒரு மென்டாரு, பிஸ்னஸ் இஷ்யூஸ்க்கு ஒரு மென்டாரு, ஹெல்த்துக்கு ஒரு மென்டார், இந்த ரன்னிங் ஒரு இதுக்கெலாம் ஒரு மென்டார் வச்சுருக்கேன், மராத்தானுக்கு ஒரு ட்ரைனர் தனியாக வச்சுருக்கேன். எஸ், சூப்பர், ஃபென்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஆஃப் கம்யூனிட்டின்னு சொன்னனால டெக்னிக்கல் டூல்ஸ் தான் இது வரைக்கும் நிறையா நான் பார்த்துருக்கேன் இங்கே லைவில், ஓகே. பட் இது வந்து என்னென்னா மேபி இந்த தாட் ப்ராசஸ் வுட் எவோக் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எஸ்,
Yes, Monisha, any other questions or can we wind up? Super. Fantastic, friends. Thank you so much for this opportunity. And this is not an இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி டெக்னிக்கலாக இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து அழகாக எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. நானும் அப்பப்போ வந்து பார்ப்பேன். இது லைவ் பார்க்காட்டியும் வீடியோ கோர்சஸ்லாம் நான் ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் எஃபர்ட்ஸ் டு ஷேர் யுவர் நாலேஜ். இது வந்து என்னென்னா எதை எதிர்பார்க்காம கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சூப்பரான விஷயம். யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். லைக் கங்க்ராட்ஸ் டு ஆல் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். அது பெரிய விஷயம் அது. எஸ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஆர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மோனிஷா ஃபார் ஆல் திஸ் ஃபாலோ அப் அண்ட் ஹெல்பிங் மீ இன் திஸ் திங். எஸ் ஆர்த்தி, அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, பாய் நெக்ஸ்ட் டோர். எக்ஸாம் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இப்படி தானே பேசுவாங்க. இதில் போயிட்டு எஸ் வி ஆர் கோயிங் டு டூ இட் அது இதுன்னு சொன்னாலும் நான் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து ஐ கேன் டாக் ஆல் லாங்குவேஜஸ் இன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எஸ், இட்ஸ் அன் அட்வான்டேஜ். அண்ட் பேக்ரவுண்ட்லேயே அதான் சொல்லணும், ஆள போறான்னு தமிழன் அப்படிங்கிறது தமிழுக்கான இது. அதனால தான் என் கோலே அப்படி தான் செட் பண்ணேன். 10 லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. அது வந்து ஃபர்ஸ்ட்லாம் அந்த பர்பஸ்லாம் கிடையாது. அந்த பர்பஸ்மே வந்து என்ன அப்படின்னா, மென்டார் சொல்லி பெருசாக யோசிங்கன்னு சொல்லி அதை யோசிச்சதுக்கப்புறம் அந்த நம்பர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. எஸ், ஜெயினுல் சமீன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்கூல். தேங்க்யூ. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நம்ம சந்திக்கலாம். என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, இதிலே இருக்குது. நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் கெட் கனெக்டட் வித் மீ. எஸ் எஸ், இதுதான் என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ், yes, you can get connected with me in Facebook. Okay, super friends. Thank you so much for this opportunity. It means a lot. Yes, super. Monisa, thank you so much, Monisa. Yes, it means a lot, Monisa. Thank you all friends for being so patient, and thank you Tamil Nadu Digital Marketeers community for giving me this opportunity. And yes, எங்கெங்கெல்லாம் வேல்யூ எடிஷன் கொடுக்க முடியும் நான் நம்புறேன். அவங்க கண்டிப்பாக வேல்யூ எடிஷன் கொடுக்குறதுக்கு நானும் கடமைப்பட்டிருக்கேன் உங்க கூட சேர்ந்து. தேங்க்யூ ஸோ மச். எஸ், see you all. Bye. Take care friends. Stay safe at home, please. Bye.